எச்சரிக்கையாக இருங்கள். நான் உங்களுக்கு தூதை ஏற்றி வைத்து விட்டேன். இறைவனே, நீங்கள் சாட்சியாக இரு. எவரிடம் ஒரு அமானிதம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதோ அதனை அவர் உரியவரிடம் முறையாக திருப்பிக் கொடுக்க வேண்டியது அவருடைய கடமையாகும். எச்சரிக்கையாக இருங்கள். ஒரு குற்றம் இழைக்கப்பட்டால் அந்த குற்றத்தை செய்தவரை தவிர வேறு எவரும் அதற்கு பொறுப்பாளியாக மாட்டார். தந்தை செய்த குற்றத்திற்கு மகனோ, மகன் செய்த குற்றத்திற்கு தந்தையோ பொறுப்பாளியாக மாட்டார்கள். மக்களே, எனது வார்த்தைகளை செவிமடுத்து அதனை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு சகோதரனாக விளங்குகிறான் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். முஸ்லிம் சகோதரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே சகோதரத்துவ அமைப்பை உருவாக்குகிறார்கள் என்பதையும் நீங்கள் அறிய வேண்டும். ஒரு முஸ்லிம் சகோதரன் தானாக விரும்பி தராத எது ஒன்றும் ஒரு முஸ்லிமுக்கு ஆகுமானதாக ஆகாது. எனவே உங்களில் ஒருவர் மற்றவரை அடக்குமுறைக்கு ஆளாக்கக்கூடாது. அல்லாவே, நான் எனது தூதை சமர்ப்பித்து விட்டேன் அல்லவா?